ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்துட்டு கோதுமை மாவு. எந்த விதமான கோதுமை மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேக்கெட்டாக இருந்தாலும் ஓகே. பட் சில பேர் வீட்டில் வந்துட்டு அவங்களே வாங்கி அரைச்ச கோதுமையாக இருக்கும். அந்த மாதிரி கோதுமையாக இருந்தாலும் ஓகே தான், எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்மளோட தேவையான அளவு, அதாவது நம்ம கொஞ்சமாக ஒரு 2 பேருக்கு மட்டும் செய்கிறோம், இல்லை கொஞ்சமாக சும்மா சிம்பிள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். இந்த வெல்லத்தை வந்துட்டு நல்லா கரைச்சி, தண்ணி எந்த விதமான பாகுமே இல்லை. இந்த ஃபோட்டோவில், அதாவது அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி போடுறதுக்கு பதில் வெள்ளைப்பாகை போட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சப்பாத்தி மாவு பிசைவோம், அதோட கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி ஒட்டாமல் அதை கையில் பிசைவோமோ அந்த மாதிரி வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக இந்த வெல்லத்தோட தண்ணியை வந்துட்டு என்ன பண்ணணும்னா கரைச்சி நம்ம இதில் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு சப்பாத்தி மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ரவுண்டாக என்ன ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சோம் அப்படின்னா அது எண்ணெயில் போடும்போது வந்துட்டு நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வரும். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் அது திக்காக அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம், கொஞ்சம் பூரி டைப்பில் அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு பூரி மாதிரி வந்துட்டு நல்லா புஸ்ஸுன்னு வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி இதோட டிஷ்ஷோட பேர் எனக்கு எனக்கு இல்லை, நிஜமாக தெரியல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம் வந்து செய்வாங்க. செஞ்சு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே வந்துட்டு வெளியே வச்சு நம்ம நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். எதுவுமே கெட்டு போகாது, எதுவுமே வந்து அந்த பூர்ணம் பிடிக்காது, எதுவுமே எந்த டேமேஜுமே ஆகாது. நம்ம வெளியே வச்சு ஒரு 1 வீக் வரைக்குமே நல்லாவே வந்துட்டு சாப்பிட்லாம். இதை செய்யும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அதை வந்து எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்த உடனே அதை பாதி நானும் என் தம்பி பாதி எடுத்து வச்சு ஷேர் பண்ணி கரெக்டாக 1 2 3ன்னு பிரித்து போட்டு எனக்கு ஒரு 10 பீசஸ்னால் அவனுக்கு ஒரு 10 பீசஸ்ன்னு பிரித்து போட்டு சாப்பிடுவோம். அந்த ஒரு கோல்டன் மெமரிஸ்லாம் திருப்பும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே நான் இதை செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட எந்த ஷேப்பரும் இல்லை, சும்மா இந்த பாப்பாவோட அந்த டானிக் மூடி இருந்துச்சு, அது சும்மா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணேன். நம்ம நார்மலாக நான் எப்படி செய்வாங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு சும்மா அப்படியே நைஃப் வச்சு அந்த ஒரு கிராஸாக கட் பண்ணி டைமண்ட் ஷேப் மாதிரி எடுத்துக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி அதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம், இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. அதை நானும் என் தம்பியும் உட்காந்து ஆளுக்கு பாதியே பிரித்து வந்துட்டு அந்த கட் பண்ணிகிட்டு இருப்போம். யார் சீக்கிரமாக அதை அந்த டைமண்ட் ஷேப்பை போட்டு நைஃப் வச்சு கட் பண்ணி யார் சீக்கிரம் பீஸ் போடுறாங்கன்றதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். அது வந்துட்டு திரும்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷமான நினைவுகள் அதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம எதாவது ஷேப்பாக கொடுத்தா அது வந்துட்டு கொஞ்சம் சின்ன குழந்தைங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அந்த ஷேப் வச்சுட்டு விளையாடிட்டே சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்கும் போதே நம்ம அதுக்குள்ளே அந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி வறுத்து போட்டு ஏதாவது பவுட்ரு வந்து போட்டு நம்ம அதை வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை தேய்ச்சிட்டு நட்ஸு பவுட்ரு வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேய்ச்சி அது கூட கட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அது இன்னும் கூட நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான், நம்ம என்னன்னாலும் அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சும்மா பண்ணினாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதோட ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி அந்த பாகை வந்துட்டு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கரைச்சி இது பண்ணிக்கலாம். இல்லை இனிப்பு கம்மியாக இருந்தால் போதும்னா அந்த பாகை வந்துட்டு அந்த இந்த வெல்லம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் வேறு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் எந்த விதமான இதுவுமே வந்துட்டு நான் சேர்க்கவே இல்லை. வெறும் வந்துட்டு இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நான் சேர்த்துருப்பேன். கோதுமை மாவும் வெல்லமும் மட்டும்தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கும் போது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் திக்காக போட்டதுனால நல்லா அந்த புசுன்னு வரும். அந்த புசுன்னு வரனால வந்துட்டு இது ஆறுன பின்னாடி எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதை வந்துட்டு நல்லா அந்த பூரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திக்காக இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிஸ்கெட் டைப் இருக்கும். அப்படி நம்ம உடைக்கும் போது எப்படி இருக்கும்னா அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் குழந்தை சாப்பிட்றா அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக போட்டுட்டேன். இது எனக்கு மறந்தே போயிடுச்சு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் செய்யும் போது வந்துட்டு ஹஸ்பண்ட் கேட்டார், என்ன இது வித்தியாசமாக
தான் இருக்குது, இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாரு. அவங்க ஊரில் வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னா, மைதா மாவு வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கலர் பொடியெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சுகர் அந்த பவுடரில் வந்து டஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மிட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்குது. எதுவுமே வந்துட்டு ஒரு கலர் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா எந்த விதமான அந்த ஒயிட் சுகர் மெயினாக இதில் இல்லை. நம்ம வெல்லம்ன்றது வந்துட்டு அதுவுமே சுகர் தான். பட் வந்துட்டு வென் கம்பேர் டு த ஒயிட் சுகரோட கம்பேர் பண்ணாமல் இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இது. குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க முதற்கொண்டு யாருனாலும் இதை சாப்பிட்லாம். யாருனாலும் இதை சீக்கிரம் செய்யலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இந்த கோதுமை மாவும் இந்த இதுவும் வெல்லமும் இருக்கும். ஆப்வியஸாக எண்ணெயும் இருக்கும். நம்ம அப்படியே டைம் கிடைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருந்தோம்னா டக்குன்னு செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்க ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம்னா குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இது பாக்ஸில் அந்த கப்பில் அது மாதிரி போட்டு கொடுத்தா அவங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு மெமரி ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அது கப்பில் ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுருவோம். எனக்கு ஒரு 10 பீஸஸ் சாப்பிட்னா என் தம்பிக்கு அந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த டிவி பார்த்துக்கிட்டே வாயில் போட்டு ஊற வச்சுக்கிட்டுலாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்கும். அப்புறம் யார் வந்துட்டு லேட்டாக சாப்பிட்டு முடிப்பாங்க, அப்போ வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு எனக்கு 1 தா, எனக்கு 2 தா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுருப்பான். அப்போ உனக்கு 1 வேணுமா, நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை வந்துட்டு ஒரு நினைக்கும் போதே வந்துட்டு ஒரு கோல்டன் மெமரிஸாக இருக்குது. அந்த கோல்டன் மெமரிஸோடய சரி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சாச்சு. செஞ்சு முடிக்கும் போது இப்படி தான் இருக்கும். நல்லா வந்துட்டு அந்த ஒரு ப்ரௌன் ஷேப்பில் அந்த கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இது எண்ணெயே பிடிக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த உளுந்த வடை இந்த மாதிரி நம்ம என்ன ஆயில் ஐட்டம்ஸ் எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக புழிஞ்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் நிற்கும். பட் இதில் வந்துட்டு எந்த விதமான எண்ணெயுமே இருக்காது. நான் செஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி கையில் நம்ம சுத்தமாக எண்ணெயே ஒட்டாது. அப்படியே ஒரு ட்ரையாக இருக்கும். ஸோ ஈஸியாக இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியோட சாய்ஸும் கூட. அப்புறம் பாப்பா தூங்கி எந்திரிச்ச உடனே அவளுக்கு இதை கொடுக்குறேன். பாருங்கள் அவள் எப்படி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே டைம் தான் செஞ்சேன். பட் இவ சாப்பிடுவா நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவள் ரொம்ப லைக் பண்ணி அதை சாப்பிட்டான். சரி ஓகே, குழந்தைங்களுக்கும் இந்த ஐட்டம்ஸ் வந்து பிடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இதை கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி பார்க்கலாம். யாராவது அட்லீஸ்ட் பார்க்குற ஒருத்தர் 2 பேருக்காவது இது வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஓகே நம்ம பண்ணது வந்துட்டு ரீச் ஆகிருக்கும், செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குன்றதை நான் கண்டிப்பாக செஞ்சேன். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இவ்வளோமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பா. உட்காந்து டிவி பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒன்று விளையாடிட்டே சாப்பிடுவா. அவகிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்டப்போ வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே காட்டுவா பாருங்கள். தம்ஸ்அப்பு அப்புறம் எப்படி வந்துட்டு ஐஃபைலாம் கொடுப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அந்த சப்பாத்தின்றது தான் தெரியும். அப்புறம் அதை பார்க்கும்போது அவள் சப்பாத்தின்னுவா. ஏன்னா சப்பாத்தி மாவில் பேசுகிறனால சப்பாத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.